உம்மிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே உள்ளது. ஒரு விஷயத்தை நாம் புரியணும். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு வாழ்வளிக்கிற வார்த்தை, சுகமளிக்கிற வார்த்தை, அவனை ஆசீர்வதிக்கிற வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. இந்த கடவுளுடைய வார்த்தை என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நேரடியாக வருகிறார். இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டேன்னா பைபிள் இருக்கு. இந்த பைபிளை நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுளுடைய வார்த்தை. இது கடவுளுடைய வார்த்தை தான். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த தெய்வ மனிதர்களுக்கு, எரேமியா தீர்க்கதரிசிக்கு, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு, ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு, நியாயாதிபதிகளில் தேவனுடைய மனிதர்களோடு, இன்னும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய சீடர்கள், அப்போஸ்தலர்கள், இவங்களுக்கு கடவுள் நேரடியாக பேசப்பட்ட வார்த்தைகள் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு இது அவர்களுக்கு கடவுள் சொன்ன வார்த்தை, கடவுள் என்ன சொன்னார் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்களே கடவுளுடைய வேதம். கைதட்டுங்கம்மா, நல்லா கடவுள். பைபிள்னா என்னன்னா மையினால் அச்சடிக்கப்பட்ட இந்த புஸ்தகம் அல்ல. இது இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்தவங்க பைபிள் அப்படின்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது மையினால் எழுதப்பட்ட புஸ்தகம். ஆனால் தேவன் ஒரு புஸ்தகத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார், அது ஆவியினாலே இருதயத்திலே எழுதப்பட்ட புஸ்தகம். கைதட்டி நினைச்சுக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும். ஏன்னா சாத்தான் ரொம்ப தந்திரசாலி, பொய்யன். உண்மையை என்ன செய்வான்னா பொய்யை உண்மையாக்குவான், உண்மையை பொய்யாக்குவான். அதனால் இன்றைக்கி அவனுக்கு பேர் என்னென்னு சொன்னால் ஒளியின் தூதுவன். அதெல்லாம் நீ கவனிச்சுக்கணும். சாத்தானுடைய பேர் என்னென்னு சொன்னால் ஒளியின். இந்த பக்தியின் வேஷத்தை தரித்து இந்த பக்திக்குரிய காரியங்களை மக்கள்கிட்ட சொல்லி, அதனால தான் பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று இந்த 120 மேல் அப்போஸ்தலர் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து அந்த ஞானஸ்நானத்தை பெற்ற உடனே அவர்கள் எல்லோரும் ஆவியிலே நிறைந்து ஆவியின் ஏவுதல் படி என்ன செய்தார்கள்? கடவுள் தன் வாயிலே வைத்த வார்த்தைகளை அவர்கள் அந்த இடத்துல பேசத் தொடங்கினார்கள். கேட்டவர்கள் எல்லாம் என்ன சொன்னாருன்னா, பல மொழியினர் வந்திருந்தாங்க. அதை கேட்கும்போது சொந்த மொழியில் கேட்டாங்க. கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், கடவுளுடைய மகத்துவங்களை இவர்கள் பேசுகிறார்களே. கைதட்டி. அன்னைக்கு வேதம் இருந்துச்சு, அன்னைக்கு வேதம் இருந்துச்சு, 4 வேதங்கள் இருந்தது. ஆனால் அதை அவங்க பேசலை. அன்னைக்கு தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசினார்கள். இதெல்லாம் புரியணும். ஆவியிலே எதுக்கு இந்த பரிசுத்தாவி ஞானஸ்நானம்னா, இந்த பரிசுத்தாவி ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு கூடியிருந்த, அதுக்கப்புறம் வந்த மக்கள், சபை எல்லாருமே சபையில் கடவுளுடைய ஆவியானவர் என்ன செஞ்சாருன்னா ஊற்றப்பட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் பேச ஆரம்பிச்சு. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் கடவுளுடைய வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் அங்கே அருளப்பட்டது. அந்த வார்த்தைகள் அவர்கள் பேசினார்கள். தேவன் இதை என்ன செய்கிறார், பேசுகிறார் அப்படின்னு சொல்லி. இதுதான் சபை. இன்னைக்கு அப்போஸ்தலருடைய இதை பார்த்தீங்கன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் பணி நிறுவனம் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். நல்லா நீ கவனிக்கணும். இந்த உபதேசம் நான் பேசிட்டு கொடுக்க உபதேசம், இந்த உபதேசத்தை அவங்க கேட்கறதுலையும் நட்புடன் உறவாடுவது அவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஐக்கியம், உறவு இருந்துச்சு. நட்போடு நல்லா என்ன செஞ்சாங்கன்னா கடவுளுக்குள்ளே, கடவுள் தனக்கு செய்தவர்களை இன்னும் அவங்க உடைமைகளை பகிர்ந்து கொள்றதில்ல, ஒருத்தவங்க கஷ்டத்தை இன்னொருத்தவங்க அவங்க கஷ்டமாக எடுத்துக்கொள்றதில்ல, அவங்களுக்கு உதவி செய்கிறதில்ல. இப்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த உறவு கொள்றதுல ரொம்ப இதாக இருந்தாங்க. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க
ஜெபிப்பதில் ஜெபத்திலே தரித்திருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியமாக. இப்போ ராணி சிஸ்டர் ஜெபம் நடத்திட்டு இருந்தாங்க. இது மாதிரி எல்லாரும் என்ன செய்யணும்னா தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் ஜெபம் இதுதான் வழி நடத்துதல். ஜெபம் தேவனை ஆராதித்தல். ஒவ்வொருத்தரும் இது மாதிரி ஒவ்வொரு கையிலையும் மைக்க தரணும். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? அதுதான் தேவனை ஆராதித்தல், வழிபடுதல். எப்படி அவங்க வழிபட்டு நமக்கு முன்னால் அந்த வர்ஷிப் நடத்தினாங்களோ இதே வழிபாடை என்ன செய்யணும்னா எல்லாரும் என்ன செய்யணும் சொல்லுங்கள். பிரதர் தான் வழி நடத்துவார், ராணி சிஸ்டர் இல்லை. இந்த வழி நடத்துதல். அதனால் அவங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் கண்ணை மூடி நெஞ்சாதீங்க. உங்களுக்கு அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி நீங்கள் பாடிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா மக்களை பாட வைக்கும். அடிக்கடி சொல்கிறது என்னென்னா மக்களை பாட வைது. எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வழிநடத்தலில் பார்த்தீங்கன்னா உங்களை பாட வச்சு, உங்களை ஜெபிக்க வச்சு, உங்களை ஆவியில் நிரப்பி என்ன செஞ்சுட்டு போனால் நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். நீங்கள் ஆவியில் நிரம்புறதுலையும் அந்நிய பாஷை பேசுகிறதுலையும் தேவனோட உறவாடுறதுலையும் இதை பார்த்து தான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்னா நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன், சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன். இப்போ நானே அந்நிய பாஷையிலே பாடிட்டு போனேன்னா நீங்கள் உங்கள் வார்டில் சும்மா இருக்கீங்க. நான் பாட்டில் பேசிட்டு போனேன்னா நீங்கள் வார்டில் என்ன செய்வீங்க? இல்லை. சபை வழிநடத்தல் என்று சொல்லும்போது எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். கைதிட்டு விஷயம். அப்போ ஜெபம் வழிநடத்தும் போது நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாருமே என்ன செய்யணும்? அதே போல் அதே அபிஷேகம் தான், அதே ஆவியானவர் தான் என்ன செய்யறாருங்க. ஒரே ஆவியானவர். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, மொழிகளில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவர். அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளேயும். எனக்குள்ளே அவர் இந்த வழிநடத்தல் கொண்டு போகிறாருன்னு சொன்னால் அதே வழிநடத்தல் இருந்துச்சுன்னா இங்கே 1000 பேர் இருந்தாலும் இந்த 1000 பேருக்குள்ளே இந்த வழிநடத்தல் இருந்து கொண்டே இருக்கும். கையை கட்டிங்க. இந்த ஜெப வழிநடத்தலுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவிழாக்களில் கன்வென்ஷன் கூட்டங்களில் என்னென்னா கொயர் பாடிட்டு இருக்கும். அன்றைக்கி ஆலப்புறத்தில் திருவிழா ராணி கணிச்சுவா கேட்டால் பாட்டு கிளாஸ் போயிட்டாங்க. அங்கே திருவிழாவில் என்னென்னா பாட்டு கிளாஸ் பாடிட்டு இருக்கும். மக்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கன்வென்ஷன் கூட்டத்தில் என்னென்னா அங்கே கொயர் பாடிட்டு இருக்கும். அங்கே ஒரு பாஸ்டர் இல்லை ஒரு வழி நடத்துகிற ஒரு பாடலாராக நடத்துகிறன்னு ஒருத்தர் நடத்திட்டு இருப்பார். மற்றவங்களாம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? அவங்க மனசு ஒரு பக்கம் இருக்கும், அவங்க கண் ஒரு பக்கம் இருக்கும், அவங்க உடல் ஒரு பக்கம் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னால் இதில் ஈடுபடாமல் இருக்கும். ஆனால் இங்கே இந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகத்துக்கு அப்புறம், இந்த நெருப்பின் ஞானஸ்நானத்தை பெற்றதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் எப்படி இருந்தாங்கன்னா ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். பெந்தைக்கோஸ்தே இந்த திருவிழாவுக்கு அப்புறம் இந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை பெற்ற அத்தனை பேரும் அதுக்கப்புறம் அந்த மார்க்கத்தில் அந்த கூட்டத்தில் சேர்ந்த அத்தனை பேர் எப்படி இருந்தாங்கன்னா ஒருமனப்பட்டவர்களாக இருந்தாங்க. வழக்கம் போல் அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே அவர்கள் ஜெபிக்க அங்கே கூடினார்கள். கைகட்டி. அதனால் இங்கே எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க முக்கியம் இல்லை. இருக்கிற 4 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் 3 பேர் இருந்தாலும் சரி, இந்த 2 பேர் 3 பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தரித்திருக்கும் எல்லோரும் அந்த 3 பேரும் என்ன செய்யணும்? ஆவியிலே நிரம்பி. இப்போ இங்கே 30 பேர் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த 30 பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் அதே ஒன்று போல் கைதட்டுன்னா ஒன்று போல் இருக்கணும். அந்த அந்நிய பாசம்னா ஒன்று போல் இருக்கணும். அடுத்தாப்புல பாடல் அந்த ஒர்ஷிப் பண்ணுறோம்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று போல் என்ன செய்யணும்? ஒர்ஷிப் கைத்தாளம் அந்த ஒன்று போல் எல்லாமே அந்த ஒருமனப்பட்ட ரீதியில் என்ன செய்யும்? இதுதான் என்ன சொன்னால் ஆவியின் வழிநடத்தல். ஆவியிலே ஏவப்பட்டு ஜெபித்தல். ஆவியின் தூண்டுதலால் என்ன செய்யறதுன்னா பேசுதல். இந்த ஆவியின் தூண்டுதல் தான் இன்னைக்கு மிக முக்கியமானது. அதனால் இன்றைக்கி சாத்தான் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் பக்திங்கிற ஒரு பேரில் அவன் தான் இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்கான். இன்றைக்கி அவன் என்ன செய்யறான்னா மக்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. இருதயம் கற்பரை என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்கப்படாது, தொழுகை பண்ணக்கூடாது. படைத்தவரை நாம் முழு மனதோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்யக்கூடாது. அதுதான் அவனுடைய கான்செப்ட். அதனால் நம்மளை என்ன செய்வான்னா பிரிச்சுருவான், அக்கக்கா பிரிச்சுருவான், தனித்தனியாக பிரிச்சுருவான். ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. ஆமாம், இதில் போய் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? இவங்க பாடுவாங்கன்னா நம்ம பாடணும், இவங்க கை தட்டணும், நம்ம என்ன செய்யணும்? கை தட்டணும். இப்படி என்ன செஞ்சிருவான்னா மக்களுக்குள்ளே அந்த மனசை சிதறடிச்சுவான். அதில் நம்மளை ஈடுபட விட மாட்டான். அதில் நம்மளை முழு கவனத்தையும் செலுத்த விட மாட்டான். உன் தேவனாகிய கர்த்தரை
முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு வலிமையோடும் நீ ஆராதிப்பாயாக, அன்பு செய்வாயாக. கைதுகளமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு நல்ல கை கழுது அல்ல வாய் தருது. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 நல்ல கை. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு சிந்தையோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் ஒருமனப்பட்டு அந்த கைத்தாளம் ஒன்று போல இருக்கணும். பாட்டு வாய் திறந்து எழுச்சியணும், பாடணும். துதித்தல்னா தொழுகன்னா ஒன்று போல எழுச்சியும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்னா பிசாசு இந்த ஒரு மனத்தை குலைச்சிட்டான். அதனால் ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா நடத்திட்டு இருப்பாங்க, மற்ற எல்லாருடைய மனசையும் தாறுமாறு ஆக்கிடும். இவங்களை பாட விட மாட்டான், கைதட்ட விட மாட்டான், அல்லையிலே சொல்லணும். ஏதோ ஒரு கடமைக்காக இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குன்னு அதனால தான் கொயர் பாடிட்டு கொயரை கொண்டாந்து என்ன ஒரு பக்தியை அங்கே என்ன செஞ்சிடுவான்னா பக்தியின் வேசத்தை, ஒரு பக்தியின் மாயை கவர்ச்சி என்ன செஞ்சிடுவான்னா அப்படியே மூடிடுவோம். திருவிழாவில் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இன்னும் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கச்சேரி, பாட்டு கச்சேரியை நினைச்சுவாங்க. இன்னொரு போட்டுருவாங்க பயங்கரமாக இருக்கும். ஒரு 4 கிறிஸ்தவ பாட்டை நினைச்சுவாங்கன்னா பேருக்கு பாடுவோம். மீதி பாட்டு பூரா என்ன பாட்டுருவோம்? ஒத்த பாட்டு தான். திருவிழாவில் பாருங்கள் கச்சேரியில் என்னென்னா ஒரு பாட்டு கிறிஸ்தவ பாட்டு, மீதி பாட்டு பூரா என்னது சினிமா பாட்டு. எப்படி திருவிழா இருக்கும்? இங்கே எப்படி கர்த்தர் என்னச்சு கடவுள் மகிமைப்படுவார். அப்போது அந்த திருவிழாவில் யார் வேலை செய்கிறான்னா சாத்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா தான் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த உலகத்தை பிசாசு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்கிறதுக்கு இதுவே அடையாளம். அப்போது உடனே அதே மாதிரி கன்வென்ஷன் கொடுத்துலையும் பாருங்கள், அந்த பாடல் ஆராதனைங்கிறது வந்து ஒரு 4 பாட்டு இருக்கும். இங்கே ஒரு பாட்டு, அங்கே கூட 2 பாட்டு, ஒரு 3 பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பிரசங்கம், அப்படியே சாட்சி, அப்படியே என்ன செஞ்சிடுவான்னு சொன்னால் நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா கடவுளோடு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒன்றிச்சிடக்கூடாது. நாம் ஒருமனப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கே கூடி என்ன செஞ்சு கடவுளை ஆராதிக்க விடாதபடிக்கு சபைகளுக்குள்ளேயும் அவன் புகுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதான் சொல்கிறேன், பக்தி இருக்கும் நல்லா. எல்லாமே நான் தான் சொன்னேன், இந்த கன்வென்ஷன், திருவிழாக்கள், கோயில் கொடைகள், அங்கே குலதெய்வ வழிபாடுகள், அப்புறம் தேவனுடைய வழிபாடுகள் எல்லாத்துலேயுமே என்ன யார் புகுந்துட்டான்னு சொன்னான்னா அவன் புகுந்து மக்கள் என்ன செய்யணும், கோயிலில் தான் சாமி தானே கும்பிடுதோம், கோயிலில் பொங்கல் தானே வைக்கிறோம், கோயிலில் வந்து பொங்கல் சாமி கும்பிடுறது, சாமி ஆடுறது. இன்றைக்கி ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருந்தார், சாமி ஆடுறதல்ல, அதுக்கு அர்த்தமே அவர் வேறு சொல்கிறார். அவங்களுக்கு என்ன வந்துடுச்சு, சாமி வந்துருச்சுன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அதாவது சரி இது
பேசாமல் இருக்கிறது நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்க சாமி ஆடுன்னு சொல்லி சாமி ஆடிட்டு இருக்கிறாங்க. பலியம் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் சாமி ஆடுறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் சாமி ஆடுறதுன்னு இல்லை. தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரே வேறு. அதை தனியாக நம்ம பேசிக்கணும், வீடியோ ஓடிக்கு. சரி, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் என்னதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாத்தான் எப்படி என்ன செஞ்சான்னா மக்களுடைய மனதை அறிவு கண்ணை குருடாக்கி கடவுளை வழிபடக்கூடாது. படைத்தவரை நம்ம என்ன செய்யக்கூடாது. படைத்தவரை வழிபடுறது முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரை அன்பு செய்தல் ஆராய்த்தல் வழிபாடு செலுத்துறார். அப்போ ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நான் எப்படி அந்நிய பாஷையில் உங்களை வழி நடத்தினேன், இதே போல் எல்லாரும் என்ன செய்யணும், முழு பலத்தோடு அந்த அந்நிய பாஷையில் அப்படி பாடி அப்படி பேசி அவரோட உரையாடி, அதே மாதிரி இரத்தத்தால் கழுவி எங்களை ரட்சித்தவரே, என்னை நீதிமானாக்கினவரே, என்னை செல்வந்தனாக்கும்படி ஏழையாக வந்தவரே, இதெல்லாம் இருதயத்திலிருந்து நீங்கள் அப்படியே வழிபாடாகிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இதை செலுத்தணும். நான்லாம் என்ன செய்வேன்னா என் வழிபாட்டில் தனியாக நான் வழிபாடு செலுத்தும் போது எப்படி இது பண்ணுவோன்னா, நல்ல கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்து அந்த ஞான முத்திரையை போட்டு அப்படியே அமர்ந்திருந்து அந்த பிரசனம் அந்த மகிமை ஞானத்துக்குள்ளே அப்படியே நிறைஞ்சி அப்படியே என்ன செய்வோன்னா உள்ள இருதயம் மட்டும் அப்படியே என்ன செய்யுது, டேடி ஸ்லோகிராம் தேங்க்யூ ஃபாதர், என் அப்பாவே, என்னை படைத்தவரே, என்னை அழகாய் படைத்தவரே, அன்பாய் படைத்தவரே, பரிசுத்தமாய் படைத்தவரே, எனக்குள் வாசமென்னும் தெய்வமே, என் மனராஜ்யத்தில் என்னோடு அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், தொழுது கொள்கிறேன். ஞான பீடமே நான் உண்மை தொழுது கொள்கிறேன். சக்தி பீடமே நான் உண்மை தொழுது கொள்கிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நான் உண்மை நேசிக்கிறேன், தொழுது கொள்கிறேன். அப்படியே நேசிக்கணும்னா அப்படியே அந்நிய பாசல் வேல் மாறாது எங்கி மரபு சபா பல்மதர் எங்க மரபதியம் பூஷலியா ரிப்பாரபதி எங்கி மரபதியம் அப்படி அப்படியே மனதால் அப்படியே 7 குத்துவிளக்கின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசமுள்ள கண்களை உடையவரே, சேனைகளின் படைகளின் ஆண்டவரே, என் அப்பாவே. இப்படி இந்த இருதயத்திலிருந்து இந்த வழிபாடு என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்ன செய்யணும்னா அந்த வழிபாட்டை அப்படியே தனிப்பட்ட ரீதியிலையும் நம்ம என்ன செய்யணும்னா தனியாகவும் தனி ஜபத்தில் தனியாகவும் கடவுளை என்ன செய்யணும்னா வழிபட வேண்டும். இப்படி நாம் கூடியும் அவரை வழிபட வேண்டும். கைதை என்ன செய்யணும். இதைத்தான் வழக்கம் போல ஜப விலையாகிய அந்த 9ஆம் மணி வேளையிலே இந்த ஆதி சபை இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள், இந்த பெந்தைகோஸ்தை அந்த ஞானஸ்தானத்தை நெருப்பி ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த தீயை அனல் மூட்டிகிட்டே இருந்தாங்க. இந்த வழிபாடுகள் அவங்களுக்கு என்ன செஞ்சுன்னு சொன்னால் பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க உடல் முழுசும் என்ன நிறைஞ்சிருந்துச்சுன்னா தேவ அன்பு நிறைந்திருந்தது, தேவனுடைய அமைதி நிறைந்திருந்தது, தேவனுடைய அந்த சமூகம் அவர்களை மூடி இருந்தது. அவங்க இருதயம் முழுசும் கடவுளை ஆராதிக்கிறதுல மட்டும்தான் இருந்துச்சு, அவரை தொழுது கொள்றதுல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம இருதயம் என்ன செஞ்சுருக்குன்னா எங்கேயெல்லாமோ சுற்றி அடித்து நம்மளுடைய சுய விருப்பம். பாவம்னா என்னன்னு தெரியுமா? பாவம்னா என்ன? சாது சுந்தர் சிங் டைரியில் எழுதுகிறார், தேவ சித்தத்தை மறுதலித்து தன்னுடைய விருப்பத்தையும் சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையே பாவம். தன்னுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் மறுதலிச்சுட்டு தேவ சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிற வாழ்க்கையே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. கைதறிகளமாக நல்லா கடந்து. அப்போ பாவம் எது பரிசுத்தம் எதுங்கிறது முதல்ல என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்ம வழிபாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அது கடவுளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய வழிபாடுகள்லாம், சபையில் நடக்கக்கூடிய வழிபாடுகள்லாம் கர்த்தருடைய வழிபாடு தானா அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்கறதுடைய காரணமே தான். இன்றைக்கி நம்ம விருப்பப்படி 2 பாட்டு பாடிட்டா, ஒரு 4 பாட்டு பாடிட்டோம், கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரப்படி ஒரு ஆள் நடத்திட்டார், கொஞ்சம் நேரம் செய்தி, கொஞ்சம் அரை மணி நேரம் சாட்சி, அப்புறம் காணிக்க. இது இன்றைக்கி என்ன மனித விருப்பப்படி மனிதனுடைய சித்தப்படி இந்த வழிபாடு நடக்குது. அதேமாதிரி வாழ்க்கை முறை எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் பண்ணுற ட்ரெஸ்ஸு இது கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி தான். அப்புறம் என் நடை, என் உடை, என் சொல் செயல்கள் எல்லாம் இது கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத கோட்பாடு பண்ணி இன்றைக்கி நம்ம ட்ரெஸ் பண்ணணும்.
நம்ம நடத்தையில் என்ன செய்யணும், நம்ம நடந்து போகணும். நம்முடைய பேச்சுக்கள் இன்றைக்கி நம்ம வாட்டில் என்ன செய்யணும், நம்ம நினச்ச மாதிரிக்கெல்லாம் பேசுகிறோம், வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறோம், என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசுகிறோம். இது சுய சித்தம். இதுதான் ப்ராப்ளம். நம்ம விரும்புகிறபடி நம்ம சித்தம். அன்னைக்கு உள்ளவங்க அதான் சொல்கிறாங்க, மௌனமாக இருந்தார்கள். அன்னைக்கு உள்ளவங்க எப்படி இருந்தாங்க? இந்த மௌனம் அபிஷேகத்தை பெற்றதுக்கப்புறம், அந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகத்துக்கு அப்புறம், அந்த அனுபவத்துக்கு அப்புறம் அவர்கள் சுயமாக பேசவில்லை. தேவன் தன் வாயிலே வைக்கிற வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தையை பேசினார்கள். கைதை பேசி நல்ல கரங்கள் நல்லா தட்டி நினைச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த ஜெப கூட்டத்தில் மட்டும்தான் நம்ம வாய் என்ன செஞ்சுட்டுருக்கோன்னா, ஆண்டவரே, இயேசுவே, ஆவியானவரே, இல்லை பைபிள் வசனம், அந்த என்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, எங்கே மட்டும்தான், எங்கே விட்டுறோம். மற்ற நேரம் பூரா நமக்கு விருப்பப்படி நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ, என்னெல்லாம் பேசுகிறதுக்கு மற்றவங்க நம்மளை தூண்டுதாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் ஜால்ரா போட்டுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கை நிச்சயம்தான் போயிடும். இது என்னதுன்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆதி கிறிஸ்தவம் எப்படி தோன்றியது? இந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகத்துக்கு அப்புறம் அவர்கள் அதான் சொன்னாங்க, அதிக நேரம் என்ன செஞ்சாங்கன்னா கடவுளோடு பேசினார். நேற்று சிலுவை கோயில் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். சிலுவை கோயிலில் போய் அந்த பீடத்துக்கு முன்னால் தியானம் உட்கார்ந்த உடனே அதில் எழுதி போட்டுருக்கு வாசம், கடவுளோடு பேசுங்கள், மனிதனோடு பேசாதீர்கள். இந்த வாசகத்துக்கு போல் இங்கே எழுதி போடும். என்ன செய்யுங்க, இங்கே வந்தால் என்ன செய்யுங்க, கடவுளோடு பேசுங்கள், மனிதனோடு என்ன செய்யாதீர்கள். கடவுளோடு பேசினால் பரிசுத்தம், மனிதனோடு பேசினால் பாவம். கைதை என்ன செய்யணும், நல்லா கைது. புருஷன் முன்னாடி எடுத்துக்கோங்களேன், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே புருஷன் முன்னாடி 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு போய் நல்லா இருந்துட்டீங்கன்னா அங்கே என்ன வந்துடும், சண்டை வந்துடும். மனசுக்கு என்ன வந்துடும்? ஏன்னா இவங்க விருப்பத்தை அங்கே என்ன செய்கிறாங்கன்னா பேசும்போது சண்டை வருகிறது. ஆனால் கடவுளுடைய விருப்பத்தை, சித்தத்தை பேசும்போது சமாதானம் வருகிறது. கைதை கேட்டுச்சுங்க, இதான் 2 வித்தியாசம். அதனால தான் பெரும்பாலும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆவிக்குரிய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கடவுளோடு இருதயத்திலே பேசி கொண்டிருப்பது. மரியாதை சொல்கிற, என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிற, என் ஆவிய ரட்சகராம் தேவனில் என்ன செய்கிறது, களி கூறுகிறது. இப்போ இவங்க எப்படி நமக்கு முன்னால் வாழ்ந்தாங்க. இப்போ மாதா திருவிழா கொண்டாடுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த திருவிழாவில் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கப்படணும்னு சொன்னால், எப்படி அன்னை மரியாள் இருதயத்திலே தேவனை வழிபட்டார்களோ, ஆராதித்தார்களோ, இதுபோல் தேவனை நாம் ஆராதிக்கணும்னு வழிபடணும். அந்த வழிபாடு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி அந்த திருவிழாவில் நம்ம என்ன செய்யணும்னா தேவனை வழிபடணும். மரியாதை சொல்லிக் கொடுத்த வழிபாடு என்ன? இருதயத்திலே அவரை ஏற்றி போற்றுவது, ஆவியிலே களி கூறுவது. ஆனால் இங்கே என்ன நடந்துருக்கு? அந்த திருவிழாவில் என்ன நடந்துருக்கு சொல்லுங்க. நமக்கு தெரியாத திருவிழானா என்னென்னு? அங்கே என்ன, அதுக்கு மாறாக நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த மாதா செல்வத்தை தூக்கி அந்த சப்பரத்தில் வச்சுருப்பாங்க. அந்த மேளம் வாசிக்கிறவன் வாசிப்பான். அவங்க வாசிக்கிற அந்த புல்லாங்குழல் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அத்தனை சினிமா பாட்டு என்ன செய்வோம்னா, மாதா அந்த சிறுவத்துக்கு முன்னால், சப்பரத்துக்கு முன்னால் நினைப்போம், படிச்சுப்போம், வாசித்துட்டு போவாங்க. இதுக்கு ரூபா ஊற்றுவாங்க, மேலக்காரனுக்கு ரூபா ஊற்றுவாங்க. அந்த பாட்டு பாடுற அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க நினைச்சுவாங்கன்னா ரூபா ஊற்றுவாங்க. இவ்வளவு கேவலமாக போயிடுச்சு இந்த ஆவிக்குரிய வழிபாடு என்று. அதான் சொல்கிறேன், உன் திருவிழாக்களை நான் வெறுக்கிறேன், உன்னுடைய வழிபாட்டு கூட்டங்களை நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய காணிக்கைகளை நான் என்ன செய்கிறேன், அறவே வெறுக்கிறேன். ஆனால் இங்கே மரியாள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால், என் ஆன்மா ஆண்டவரை, என் ஆவிய ரட்சகராம் தேவனு கழிவுறும். இந்த 120 பேருக்கும் லீடர் யாருன்னு சொன்னால் அன்னை மரியாள். கைதட்டி நிச்சயம் மரியாதை. ஒரு நல்ல லீடர், ஒரு ஆவிக்குரிய ஒரு வழிகாட்டி, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அன்னைக்கு பணி செய்த, இயேசுவுக்கு கடவுளுக்கு ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரி யாருன்னு சொன்னால் அன்னை மரியாள். ஆனால் இன்றைக்கி அவங்க பேரை சொல்லி, அவங்க பேரில் இன்றைக்கி என்ன திருவிழா கொண்டாடி சப்பரத்தில் அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறான்னா, அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அசிங்கமான பாட்டை பாடும்.
இதுக்கு நம்ம ஸ்டேஜில் என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. இதை இந்த பக்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பின்னால் ரசித்து ருசித்து அந்த வாசிக்கிறவங்களுக்கு ரூபாய் கட்டிக்கிட்டு இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, காலையில் பார்த்தா கடாய் வெட்டி ஆடு வெட்டி கறியும் ஜோறும் சாப்பிட்டுட்டு திருவிழா முடிஞ்சு. அதனால தான் சொல்கிறேன், பாவம் என்று சொன்னால் என்ன, கடவுளுடைய சித்தத்தை மறுதளித்து விட்டு தன்னுடைய விருப்பத்தையும் சந்தோஷத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு செயலுக்கு பேரே என்னதுன்னு சொன்னால் பாவம். அதனால தான் ஆவிக்குரிய வழிபாடு என்பது, ஆன்மீக வழிபாடு என்பது தெரிஞ்சுக்கணும், இது கடவுளுக்கு பிடிச்சம். அதனால தான் சொல்கிறேன், அப்போஸ்தலருடைய நடவடிக்கை அங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய படிப்பினையை கேட்பதிலும் நட்புடன் உறவாடுவதிலும் அப்பம் பகிர்ந்து கொள்ள அப்பம் விற்கிறதிலும் ஜெபத்திலே தரித்திருத்தல். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியை பார்த்து சொல்கிறார், ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷன், இறைஞ்சி மன்றாடுற மனுஷன், தான தர்மங்களை செய்கிற மனுஷன், புறஜாதிகளால் நல்லவன் நீதிமான் சொல்லப்பட ஒரு பேர் உள்ள ஒரு மனுஷன் அங்கே என்ன பெறலைன்னா அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெறல. அப்போ அங்கே தேவதூதன் இறங்கி வந்து சொல்கிறாரு, கொர்நேலியே, உன்னுடைய ஜெபங்களும் தானங்களும் தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியை வந்து என்ன செஞ்சிருச்சு, எட்டிட்டு, ஆனால் நீ ஒரு காரியத்தை செய்யணும். என்னன்னு சொன்னால், இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை, இந்த நெருப்பின் ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கைதட்டுகளை பார்ப்போம். அதனால் நம்ம இன்னைக்கு திருவிழாக்கள், இந்த கன்வர்ஷன் கூட்டங்களில் இருக்கிற எல்லாருக்குமே கொர்நேலியன் சொன்ன அதே செய்தியை தான் இன்னைக்கு தேவதூதன் இறங்கி வந்தால் தேவன் என்ன சொல்லுவார்னா, இந்த இதை பிறப்பா, இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுட்டீங்கன்னா இதெல்லாம் போயிடும். இந்த சடங்குகள், இந்த சும்மா இருக்கக்கூடிய திருவிழாக்கள், இந்த பக்திக்குரிய காரியங்கள்லாம் போயிடும். பக்தி உள்ளவங்களை நமக்கு தேர்ந்தெடுத்தா. நேற்று ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, ஆட்சி சபையும் வெளியே வந்துட்டாங்களா மேரின்னு சொல்லி. அப்போ நான் அப்போ வெளியே வந்துட்டேன். ஒரு சிலர் கமாண்ட் இதில் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒரு கிணத்துலேருந்து வெளியேறி இன்னொரு கிணத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டீங்க. மத வழிபாட்டிலேருந்து, நீங்கள் ஆர்சி மத வழிபாட்டிலேருந்து நான் சுத்தமாக வெளியில் வந்துட்டேன், இப்போ வெந்தை குஸ்த வழிபாட்டில் இருக்கேன் நாங்கள். அப்போ அங்கே தான் அந்த ஒருத்தர் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஆர்சி உள்ள அந்த கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு நீங்கள் இன்னொரு வெந்தை குஸ்த சபைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிணத்துக்குள்ள எந்திரிச்சுட்டீங்க. நீ வெளியே வந்துட்டேன்னு சொன்னால் இன்னொரு சபைக்குள்ளே போகாத, தேவனுக்குள்ளே போ. கைதட்டுகளை பார்ப்போம். நான் இருக்கிறேன்னு சொன்னால் இதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்வு. சபைன்னா என்ன, முதல்ல அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சபைன்னா என்ன? திருவிழிப்பாட்டில் 5 சபையை அறிவிச்சார்னா சொல்கிறார். சின்னார் சபை. இப்போ ஒவ்வொரு சபைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா எடுக்கிறார். நீ ஆதியில் இருந்த அன்பை என்ன செய்துவிட்டார், மனம் திரும்பு, நீ மறுபடியும் தவம் பண்ணு. அந்த மனம் திரும்புகிற இடத்துல பூரா என்ன வரும்னா தவம் பண்ணுங்க. அந்த கூட்டம், தவம் பண்ணுற கூட்டம் கூடி கடவுளுடைய வார்த்தையை கேட்பதிலும் நட்புடன் உறவாடுவதிலும் அற்பம் விற்கிறதிலும் ஜெபிப்பதிலும் தரித்திருந்த கூட்டம். நீ இங்கே வந்திருக்கியா? இல்லை. அதுவும் இங்கே என்ன செஞ்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஒரு மத வழிபாட்டை பண்ணிட்டு இருக்கீர். நாள்தோறும் இடைவிடாமல் கடவுளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு ஐக்கியம், இதுக்கு பேர் தான் சபை. கைதட்டி நிச்சயம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சபைன்னு சொல்லி ஒரு ஏதோ அதாவது சொல்கிறோம்ல, ஒரு இந்து மதத்தில் நான் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி இந்துக்களாக இருந்தோம், இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டோம். அந்த கணத்திலேருந்து அதான் பாறையோட ஜெயிலிருந்து எங்கே வந்திருக்கீங்க, வேலூர் ஜெயிலுக்கு வந்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்களா, இந்த பெந்தைக்கோஸ்தை ஞானஸ்நானத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? இந்த ஆவியானவர் உங்களோடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பேசி முடிச்சுட்டு மௌனமாக தனியாக உட்காந்தோன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருதயம் என்ன செஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்களை ஜெபம் பண்ணால் பாட்டு பாடி மியூசிக் போட்டு கையை தட்டுங்க, அல்லையே சொல்லுங்கள், நீள் அல்லையே சொல்லுங்கன்னு இப்படியே இவங்களை என்ன செய்யணும், மாட்டை தார் கம்பை வச்சு குத்தி கமலடிச்ச மணிக்கு இன்றைக்கி இந்த சபையில் என்ன செய்ய வேண்டியதுன்னா குத்தி குத்தி அப்படியே எல்லாரையும் அப்படியே அப்படி இது பண்ணி என்ன செய்ய வேண்டியிருக்கு. ஒரு உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு சபைக்குள்ள ஒரு குழுக்களுக்கு கூட்டத்தில் இருக்கிற மனுஷனை லீட் பண்ண ஒருத்தரும் தேவையில்லை.
அந்த அபிஷேகமே அவங்களை லீட் பண்ணி என்ன செஞ்சுருக்குன்னா அவங்க நடத்தி கொண்டே இருக்கும். கைதுகளை பார்ப்போம். நேற்று எங்கள் ஊரில் அந்த சிலுவை கோயிலில் அதை முடிச்சுட்டு சேவையில் தான் ஏற்றிட்டு வந்தார். அவர் வண்டியில் ஏறின நிமிஷத்துலேருந்து ஒரு கை குபேர முத்திரையை போட்டிருக்கு. என்னை குபேரனாக்கும்படி ஏழையாக இந்த பூமியில் பிறந்த தெய்வமே நான் உண்மை என்ன செய்கிறேன். இன்னொரு கை என்ன செஞ்சுக்கணும், வெற்றி முத்திரை. இந்த வெற்றி முத்திரையை பிடிச்சிக்கிட்டு சிலுவையிலே எனக்கு எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றியை தந்தவரே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அந்த முத்திரையும் பிடிச்சி போட்டிருக்கிறேன். இருதயத்திலிருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் பைக் அவர் ஓட்டிகிட்டே வர என் இருதயம் என்ன செஞ்சுட்டு இருந்தா இங்கே வந்து இறங்குறது வரைக்கும் தேவனை வழிபாடு செய்து கொண்டு வழிபட்டு கொண்டே வந்தது. கைதறிகளமாக ஏன் இப்போ நான் பேசுகிறதும் அவருடைய வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கேன். அவருடைய வழிபாட்டை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இதை முடித்தா வாயை மூடினோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்கா? இது முடித்த உடனே நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள்? எதை பற்றி யோசிப்போம்? நம்ம மனசு என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஐயையோ நேரம் ஆயிடுச்சு, மழைக்கு நேரமாக இருக்கு, அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டோமே, இன்னும் போய் என்ன செய்யணுமே, உள்ளே இருக்கணுமே, இன்னும் போய் சோறு வைக்கணுமே, இந்த போய் துணிமணியெல்லாம் துவைக்கணுமே, அப்படி போட்டு வந்துட்டோமே, அடுத்து நமக்கு ஃபங்க்ஷன் போகணுமே, அடுத்து அங்கே என்ன செய்யணுமே, அவங்க குறைச்ச நாங்களாம் போகலையே. நம்ம மனசு பூரா எண்ணங்கள் பூரா என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா வெளி உலகத்திலேயே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய அதான் சொன்னேன், இது ஊரமே சுய விருப்பம் சுய சித்தம். இன்னைக்கு ஏதோ ஒரு மாம்சத்தினுடைய ஒரு வாழ்க்கையை பற்றி இணைஞ்சிருக்குன்னா சிந்திச்சு வாழ்ந்துருக்குறோம். இந்த கோயிலுக்குன்னு வாரது எதுக்குன்னு சொன்னால் அங்கே போனால் கொஞ்சம் நிம்மதி, போகலைன்னா மனசுக்கு நிம்மதி இருக்காது. இந்த கோயிலுக்கு எது வரும்? போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், இல்லை போகலைன்னா அது ஒரு குத்தம், ஒரு பாவம். இது பாவம் அல்ல. நீ கோயிலுக்கு வர்றதையோ வரலைங்கிறது பாவம் அல்ல. தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய இஷ்டப்படி நினச்சா கோயிலுக்கு வருவோம், நினச்சா வரமாட்டோம், நினச்சா ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம், விருப்பம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம். மனசு நல்லா இருந்தால் என்ன செய்வோம், மனசு நல்லா இருந்தால் என்ன செய்ய மாட்டோம். ஜோலி இருந்தால், வீட்டில் வேலை இருந்தால், வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம். விளங்குறது ஒரு வேலையை சொல்லுங்களேன். இது பூராமே பாவம். தேவனுக்குரிய காரியங்களை தேவனுக்குரிய நேரத்தை அதான் அந்த வழக்கம் போல ஜெப வேலையாக அந்த நேரத்தை ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தை கடவுளோடு செலவிட்டார்கள், கடவுளுக்கு செலவிட்டார்கள். அப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கிருக்கோமா? அப்படி ஒரு நேரம் நமக்கு இருக்கா? கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஃப்ரீயாக இருந்தா கொஞ்சம் லாயக்காக இருந்தால் என்ன செய்யும். இன்னொன்று போகலைன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்காது. போகலைன்னா கடவுள் நம்மளை போட்டு தள்ளிடுவார், போகலைன்னா நரகத்தில் தள்ளிடுவார். அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்குன்னா வண்டியெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கு, சாமியை கும்பிட்டு இருக்கு, திருவிழா கொண்டாடிட்டு இருக்கு, பொங்கல் வச்சுட்டு இருக்கு, சாமி ஆடிட்டு இருக்கு. இந்த கொடையில் சாமி ஆடலைன்னா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, ஐயோ சாமி வரலன்னு சொல்லிடுவாங்க, நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, குற்றவாளியாக என்ன செய்வாங்க, தப்பு சும்மானாலும் என்ன செஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க சாமி ஆடுறதல்ல, அவங்க தன்னுடைய வெறியை வேகத்தை தீர்த்து கொள்ளுகிறார்கள். அந்த மேலத்தை அடிக்கும்போது அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் வேகத்தை என்ன செய்தார்கள், கொட்டி தீர்க்கிறார்கள். அது தமிழ் சித்தர்களுடைய அந்த கோட்பாட்டில் அதை விஷயப்பட்டிருக்கு, நோட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அம்மா பேசிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிப்போம். இந்த இறை வழிபாடுன்னு வரும்போது இங்கே யாரோ ஒருத்தர் நடத்துறதுல பார்த்துட்டு இருக்கிறதில்ல, நீங்கள் வழிபாடு செலுத்துங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சணும் வழிபாடு செய்யணும். ஒவ்வொருத்தருடைய இருதயமும் அதோடு ஒன்று ஒருமனப்பட்டு அந்த ஆவி, அதான் சொல்கிறேன், இங்கே மேடையில் நடத்துகிறவங்கள பார்க்கக்கூடாது. உங்கள் இருதயத்தில் நீங்கள் தனியாக அவரை வழிபட்டு அந்நிய பாஷையிலே, பரலோக பாஷையிலே, தூதர் பாஷையிலே இப்படி நினைச்சு நான் வழிபட ஆரம்பிக்கிறேன். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், நல்ல சுற்றுமுட்டும் சொல்லுங்கள். இதுதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்வு, ஆவிக்குரிய வழிபாடு. ஆவிக்குரிய வாழ்வும் வழிபாடுங்கிறது என்னன்னு சொன்னால்